மீனராசி வந்து கடந்த வருஷம் பயங்கரமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அடுத்து வரக்கூடிய இந்த 26 அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? எதுல அவங்க ஜாக்கிரதையா இருக்கும்? எதுலலாம் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணா நல்லா இருப்பாங்க? இந்த மீனராசி பலன்களுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தில் ஒரு விஷயம் காட்டுறேன். அதை வந்து பாருங்கள். உங்களுடைய மீனம்னு அந்த கட்டத்தில் சனி என்னன்னு போட்டிருக்கு? நட்பு. ஓகே, சூப்பர். அதாவது நமக்கு வந்து பிரமாணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மீன ராசிக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷத்தில் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜென்ம சனி ஒருத்தருக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னாலே எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு தன்மை இந்த வருஷம் நமக்கு அமைஞ்சிருக்கு. முக்கியமாக மீன ராசிக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் மீன ராசிக்கு இதை நம்ம பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது 2 விதமாக நாம் வந்து இதை பார்க்குறோம். ஒன்று, மீன ராசிக்கு 11 12 கூடையவர் ராசிக்கு வர, இது ஒரு ஆஸ்பெக்ட். 2வது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்கு சனி பகவான் நட்பு. இந்த ராசியில் சனி பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் வந்து நட்பான ஒரு கிரகம் காலம். அதனால் இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீனராசி இந்த வருஷம் மீனராசிக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் உண்டு. ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கக்கூடிய நேரம் அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கையில் இந்தந்த காரியங்கள்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு யார் காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வருஷம் அந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம், அதிர்ஷ்டம், யோகம், பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம படிப்பு, வேலை, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, மண்மனை, வாகன பிராப்தி, இது எல்லாமே நல்லா இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதாவது ஹெல்த்தில் ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனடியாக போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது, மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிட்றது, அது இவங்களுக்கு நல்லதாக கொடுக்கும். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா வாழ்க்கையில், அதாவது வாழ்நாள் முழுவதுமே கஷ்டப்படக்கூடிய தன்மை இவங்க வந்து சந்திக்கலாம். அதை மாதிரி டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வரலாம், செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அப்போது நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு நாம் நடந்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு இதில் இவங்க வந்து ஏதாச்சும் புது முயற்சிகள் இல்லை புதுசாக ஏதாச்சும் தொழில் தொடங்குறது அது மாதிரியும் இந்த காலங்களில் பண்ணலாமா? அதாவது நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம பார்த்த வரைக்கும் ஜென்ம சனி நடக்கும்போது தான் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஜென்ம சனி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய ரிஸ்க் பாருங்கள். ஸோ இந்த கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பிறக்கிறது தான் ஜென்ம சனியில் நடக்கும். ஜென்ம சனியில் தொழில் நிறைய பேர் தொடங்கி சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மையும் நாம் வந்து பார்க்குறோம். அப்போ தொழில் ஆரம்பிக்கும்போது இவங்க வந்து இந்த ஃபீஸிபிலிட்டி செக் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். சரியான இடத்துல சரியான தொழில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லது. இல்லைன்னா இவங்க வந்து ப்ராப்ளம் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும்.